கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நன்றி ராஜா. இந்த சாட்சி மூலியமாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து குணமாக்கி என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்ய வேணும் என்று ஆட்சேபிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்ய வேணும். எனக்கு செய்த நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேணும் என்று ஆட்சேபிக்கிறேன். அவருடைய காதுகளை திறக்க வேணும். உடைய விலையேறப்பெற்ற ரத்தம் காதுகளில் ஊற்றப்படட்டும். விலையேறப்பெற்ற ரத்தம் கண்களில் ஊற்றப்படட்டும், தெளிக்கப்படட்டும், இருதயங்களில் தெளிக்கப்படட்டும். ஒருவேளை மந்த புத்தியாக சாத்தானானவன் கேட்டுக்கொண்டு இருக்கிற சாத்தானுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே சாத்தானுடைய தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகளை அறுக்கிறோம். பிள்ளைகள் உற்சாகத்தோடு இந்த சாட்சிகளை கேட்க முடியாது. அவருடைய மனக்கண்களை திரையும், இருதய கதவை திரையும், காதுகளை திரையும். மக்க நன்றி. காத்துக்கொள்ளும். உமக்கே மகிமை, உமக்கே துதி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மை கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அவர்களே, நான் உங்கள் மத்தியிலே நின்று இந்த சாட்சியை கொடுக்க வேணும் என்று எதிர்பார்ப்போட நான் இல்லை. 3 மாதத்துக்கு முன் செபித்து கொண்டே இருந்தேன். இந்த ஆண்டு விழாவுக்காக பிள்ளைகள் சொன்னார்கள், ஊழியக்காரர்களை பல இடத்துல இருந்து தேவனால் பொதிக்கப்படுகிற ஊழியக்காரர்களை அழைத்து வருடத்துக்கு ஒருக்க போடுகிறது ஒரு பழக்கம். அதே போல் பல இடங்களுக்கும் காகிதங்கள் போன் எல்லாம் பிள்ளைகள் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இன்னும் வரப்போகிற ஆண்டில் ஊழியக்காரர்கள் யாரும் வரமாட்டார்கள் போல் தெரியுது. செபிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னார், இந்த ஆண்டு ஒரு சாட்சி உள்ள ஆண்டாக இருக்கும் என்று. அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னேன். பிள்ளைகள் எல்லாருக்கும் இல்லை வருடம் வருடம் நம்ம போடுறதாச்சு என்று சொல்லி நிறைய போன் மூலியமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். போனெல்லாம் வந்தது எங்களுக்கு முடியாதுன்னு. தேவன் எல்லா ஊழியக்காரர்களையும் தடுத்து நிறுத்திவிட்டார். அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவரும் உண்மை உள்ளவர். அப்பொழுது நான் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், நான் சொன்னதை நீங்கள் அசட்டையாகவே எண்ணிக்கொண்டிருக்கீங்க. ஆனால் இது சாட்சியுடைய ஒரு ஆண்டாக இருக்கிறது. அநேக மக்களுக்கு இந்த சாட்சி மூலியமாக தேவன் விடுதலை கொடுப்பார் என்று. அதனால் நீங்களும் எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நான் என்னுடைய அனுபவ சாட்சியை ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். நான் பிறந்து வளர்ந்த ஊர் கோயில்பட்டிக்கு கிழக்க, சாத்தூருக்கு தெற்க. ஆனால் அந்த ஊர் வெங்கடாசலபுரம் என்று சொல்வார்கள். என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் மூத்த மகளாக இருந்தேன். அதில் என் தகப்பனுக்கு நாங்கள் 7 பெண் குழந்தைகளாக இருந்தோம். மூத்த குழந்தை பிறந்த உடனே அடுத்தடுத்து பெண் குழந்தையாகவே இருந்தன. என் தகப்பனார் 7 ஆடுகளை, வெள்ளாடுகளை பிடித்து இதை கொண்டு போய் இப்படியே கொஞ்சம் ஓரமாக
இந்த ஓடக்காட்டிலே அப்படியே மேய்த்து கொண்டு வா மகளேன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். அப்பொழுது நான் அந்த ஆட்டை பற்றி கொண்டு போவேன், வருவேன். இப்படியே நாள்கள் கடந்தது. 7 ஆடுகள் 180 ஆடாக பழுவினது. அப்பொழுது சில குட்டிகள் 50 குட்டிகள் என்று சொல்லி தனித்தனியாக குட்டிகளை பிரித்து விடுகிறதுக்காக என்னுடைய தங்கை என்னோடு கூட இருக்கிறாளே, இந்த தங்கை அவள் குட்டி மேய்த்து கொண்டிருந்தாள். என்னுடைய சொந்த ஊரில் நீங்கள் விசாரித்து பார்ப்பீர்களானால் இது உண்மையான சாட்சி. ஒருவேளை அவங்க வந்தால் கூட உங்கள் மத்தியில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தோம். என்னுடைய தகப்பனார் குடும்பம் பெரிய பணக்காரங்க குடும்பம் அல்ல, ஒரு ஏழை குடும்பம். இதனால அந்த ஏழை மகன் வகுத்தில் பிறந்தபடினால அதை நாங்களும் இந்த ஆடுகளை மேய்த்து அதில் உள்ள வருமானங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். எனக்கும் வயது 12 வயதாகிவிட்டது. அப்பொழுது மற்ற சொந்தம் பந்தம் விருதுநகர், சிவகாசி என்று இருக்கிறவர்கள் ஊர்களுக்கு வந்து பார்த்துவிட்டு, இப்படி பொம்பளை பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானே, நாளை ஒரு காலத்தில் இந்த பிள்ளைகளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் என்று சொல்லி எங்கள் அப்பாவோட சொல்லி அவர்கள் வாருங்கள் என்று சொல்லி சிவகாசிக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். அதற்கு பின் எங்கள் அப்பா அங்கே ஒரு வாட்சி மேலே பார்த்தார். சிவகாசியில் வத்திப்பட்டி கம்பெனியில் லட்சுமி ஆஃபீஸு என்று சொல்வார்கள். லட்சுமி ஆஃபீஸ் கம்பெனியில் எங்கள் அப்பா வாட்சிமை வேலை பார்த்து கொண்டிருந்தார். அந்த லட்சுமி ஆஃபீஸ் கம்பெனியில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அதற்கு பின் சில 7 வருடம் கழித்து சிவகாசிக்கு போன பிற்பாடு திருமணத்தையும் முடித்து கொடுத்தார்கள். என்னுடைய சொந்த அத்தை மகனுக்காக திருமணத்தை என்னுடைய தகப்பனார் முடித்து கொடுத்தார். அவருடைய ஊர் வந்து கோயில்பட்டிக்கு கிழக்க கயத்தாறு என்று சொல்வார்கள். திருநெல்வேலிக்கு போகிற இடங்களில் கயத்தார் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரில் திருமணம் ஆகி ஒரு 2 வருடம் இருந்தோம். அதற்கு பின் எனக்கும் மூத்த மகன் பிறந்து இருந்தான். அங்கே வேலை வெட்டிகள் சில காரியங்களை பார்க்கும்போது குடும்பத்தில் சூழ்நிலை எங்கள் மாமியாருக்கும் அங்கே உள்ள காரியங்கள் ஒரு மனமாக இல்லாதபடினால என்னுடைய கணவன் அங்கே இருந்து என்னை அழைத்து மறுபடியும் சிவகாசிக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது மூத்த மகன் 6 மாத குழந்தையாக இருந்தான். 6 மாதம். அதற்கு பின் எங்கள் அப்பா இப்படி இந்த பிள்ளைகள் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி வந்து விட்டார்களே என்று சொல்லி அவர் அந்த நாளையில் இந்த மாடுகள் விற்ற காசு கொஞ்சம் வைத்திருந்தபடினால் ஒரு சிறிய ஒரு ஓட்டல் ஒன்று, சிறிய கடை ஒன்று எங்கள் அப்பா வைத்து கொடுத்தார். நீங்கள் இப்படி அடிமையில் வேலை செய்ய வேண்டாம் என்று அந்த கடையை நீங்கள் பார்த்து பிழைத்துக்கோங்கள் என்று சொல்லி அந்த கடையை வைத்து கொடுத்தார். அதில் சில நாள்கள் வருடங்களாகினது. கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் பெருவி கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தது. அந்த இடத்துலையும் 10 வருடங்களாகிவிட்டது. இந்த 10 வருடங்களுக்குள்ள எனக்கும் 5 குழந்தைகள் ஆகிவிட்டது. அப்பொழுது இந்த சிறிய கடையில் எப்படி பிழைக்க முடியும் என்று என்னுடைய கணவன் பார்த்தார். அப்பொழுது என்னிடத்தில் சொல்லி வந்தார், மெட்ராஸில் எல்லாரும் சுற்றி பார்த்து வருகிறார்கள், நானும் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் சொல்லிவிட்டு நான் மெட்ராஸை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி வந்தார். நானும் சரி என்னை சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்பொழுது 1 மாதமாகிவிட்டது, 2 மாதமாகிவிட்டது,
3 மாதம் ஆகிவிட்டது. ஒரு காகிதத்தையும் காணும், என்னன்னு தெரியவில்லை. அப்பொழுது எங்கள் அப்பா வந்து எங்கே என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி சுற்றி பார்க்க என்று போயிருக்கிறார் அப்படின்று. அப்பொழுது அவர் சொன்னார், மெட்ராஸ் வந்து மோசமான ஊர். அப்பொழுது எங்கள் அப்பா என்ன திட்ட ஆரம்பித்து விட்டார். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா மெட்ராஸுக்கு போகிறார் என்று? நானாவது தடுத்து நிறுத்திருப்பேனே. இந்த கடையை நான் கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து நான் வச்சேனே, இதில் ஒரு முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி போட்டுட்டு வேலையாளு கையில் ஒப்படைச்சிட்டு உங்கள் அண்ணன் போய் விட்டானே அன்னை சொல்லி தங்கச்சி மகனாக இருக்கிறதுனால அதிகமாக கோபமாக திட்டி கொண்டிருந்தார். என்னவும் திட்டினார். இனிமே அவன் புருஷன் உன் இடத்துக்கு வரமாட்டான், மெட்ராஸிலே இருந்துருவான், ஓன் கெதி இவ்வளோதான் சொல்லி என்னை திட்ட ஆரம்பித்தார். எனக்கு அதிகமாக பயம் எடுத்தது. நானும் ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த பெரியவங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சோமாலை செவம் உண்டு. அது சின்னதுலேருந்து 7 வயசுலேருந்து அந்த சோமாலையை அந்த மாலையை ஜெபம் பண்ணுவேன். வெள்ளாடு மேய்க்க போனாலும் ஜெபம் பண்ணுவேன். அடுத்து எங்கே போனாலும் படுக்கிறதுக்கு முன்னாலும் இப்படியெல்லாம் ஒரு செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சோமாலை எடுத்து அந்த மாதாவை பற்றி சொன்னேன். நீ எப்படியாவது கொண்டு வரணும், நான் தெரியாமல் அனுப்பிவிட்டேன் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி கதறி முடித்த பின் சில நாள் கழித்து ஒரு லெட்டர் வந்தது. யாகமா அறிவது. நான் சென்னைக்கு சுற்றி பார்க்கறதுக்காக வந்தேன். இப்பொழுது அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்து அங்கே 2 மாதமாக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற வேலையாளுகளையும் அழைத்து கொண்டு பிள்ளைகளை நீயும் அப்பாட்ட சொல்லி வண்டி ஏற்றி விட சொல்லு, நீ வந்து சேர்ந்துரு, ரயில்வே ஸ்டேஷனில் நான் பார்க்குறேன்னு சொல்லி. அப்பொழுது எங்கள் அப்பா பார்த்தார். சரி, ஒரு நல்ல தீர்மானத்தோடு தான் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு எங்களை அனுப்பிவிட்டார். நாங்களும் சின்ன பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தோம். அப்பொழுது கீழே கடையும் மெத்தையில் வீடுமாக இருந்தது. அப்பொழுது வியாபாரங்களும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாளைக்கு 2 வெள்ளாடு, 2 வாங்கோழி, கோழி மாத்திரம் ஒரு நாளைக்கு 80 கோழி 60 கோழி குறையாதபடிக்கு இருக்கும். கூடையாக கொண்டு வைத்திருப்பார். ஒரு முஸ்லிம் வயசானவர் வீட்டிலே தங்கி அதை கட்டு பண்ணி எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பார். 80 வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு செல்வாக்கில் வாழ்ந்து கொண்டு வந்தோம். அப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் 7 வருடம் அந்த கடையினுடைய வளர்ச்சி அதிகமாக நன்றாக இருந்தது. அப்படியே இருக்கும்போது என்னுடைய குழந்தை ஒன்று 6வது குழந்தை நோய் கொண்ட குழந்தையாக இருந்தது. அதற்காக நான் எப்போதும் தண்டையர்பேட்டையில் சேசுங்க டாக்டர் என்று சொல்லியிருக்கிறார், அவருடைய ஆஸ்பத்திரியில் வந்து அந்த பிள்ளைக்கு மருந்து வாங்கிறது உண்டு. அப்படியே வந்து வாங்கிக்கொண்டே போய்கொண்டிருந்தேன். அந்த குழந்தையும் நன்றாக தூங்கிக் கொண்டு ஒரு நாள் நான் அந்த கட்டிலில் போட்டு அந்த குழந்தையும் நானும் மெத்தையில் தூங்கிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது கடையில் உள்ள பையன்கள் பிளாட்டு பாரத்தில் பாய்களை விரித்து நன்றாக நித்திரை செய்திருந்தார்கள். நான் அந்த குழந்தையோடு படுத்திருக்கும்போது கட்டிலில் டேம்பரிங் ஒன்று அடித்து கொண்டு கொட்டு ஒன்று கொட்டி கொண்டு இயேசு சீவிக்கிறார், ரட்சிக்கிறார், குணமாக்கிறார் என்று சொல்லி உரத்த சத்தமாக அங்கே சொல்லி அந்த மெத்தையில் கடைக்கு முன்னால் அடித்து கொண்டிருந்தார்கள். குழந்தையானது அலறி முழித்து அழுதது. நான் அந்த தூக்கத்தில் 3 மணி தூக்கத்தில் நானும் பதறி எழுந்தேன். அந்த சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான் அந்த குழந்தைய தூக்கி தோளில் போட்ட மானைக்கு மெத்தையில் வந்து எட்டி பார்த்தேன். அப்பொழுது நல்ல வெள்ளை சட்டை போட்ட மானைக்கு ஒரு 5-6 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன்,
அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, ஐயா, இயேசு உங்களை தூங்குறவர்களெல்லாம் தெரு தெருவாக எழுப்பி எழுப்பி இயேசு பற்றி சொல்ல சொன்னாராக்கும். இப்படியெல்லாம் தூங்குறவர்களை எழுப்ப சொன்னாராக்கும் உங்கள் இயேசு. இப்படியெல்லாம் கொட்டு கழுத்தில் கட்டி கொண்டு கொட்டு ஒன்று கொட்டி கொண்டு இப்படியே தெரு தெருவை போன்னு சொன்னாராக்கும் உங்கள் இயேசு என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து சொன்னேன், எங்கிட்டாப்பிட்ட இவர்களை நன்றாக பறையர் சாதிக கழுத்தில் ஒரு கொட்டை ஒன்று போட்டுக்கிட்டு பறைசாட்டிக்கிட்டு அலையுதுக என்று சொல்லி அவர்கள் முன்னாலே மெத்தையில் நின்று வேற எங்கிட்டாவது போய் சொல்லுங்க ஐயா, இங்கே வந்து கடையில் வேலை செய்த பையங்க தூங்கி கொண்டு இருக்கிறவர்களை எழுப்பி கொண்டு இருக்கீங்களே, போங்களேன் காட்டுக்குள்ள அன்னு சொல்லி உரத்த சத்தமாக அவர்களை திட்டி அனுப்பினேன். அப்பொழுது ஒரு 3 பேர் என் மெத்தையை மேலே அப்படி நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் வாட்டு போய்விட்டார்கள். இது ஒரு நாள் நடந்த ஒன்று. அதற்கு பின் சில காரியங்கள் நான் அப்படியே அந்த ஆஸ்பத்திரி போகிறது, மருந்து வாங்கி கொடுக்கறது, இப்படியே அந்த குழந்தையினுடைய சரீரத்துக்காக ஒரு நாள் அடுத்து ஒரு 4 மாதம் 6 மாதம் என்றும் கடந்து போய்கொண்டே இருந்தது. அப்படி இருக்கிற டைமில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சூறாளி காற்று ஒன்று வீச ஆரம்பித்தது. ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியவில்லை. பிள்ளைக்கும் உடம்பு நல்லா இல்லை, எனக்கும் நன்றாக இல்லை. அப்பொழுது நான் அங்கே மருந்து வாங்கிறதுக்கு ஓடி ஓடி போய்கொண்டே இருப்பேன். அப்பொழுது அந்த சேஷன் டாக்டர் சொல்லுவார், எத்தனையோ வருடமும் நான் போய்கொண்டு தான் இருக்கிறேன் குழந்தைக்காக, ஆனால் சத்தியத்தை கேளுங்கம்மா, அங்கே வாங்கம்மா, பனைமரத்தட்டில் மீட்டிங்கு அண்ணெல்லாம் சொல்லுவார். நான் போகிறதே கிடையாது. ஒரு நாள் ஒரு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை, அம்மா, இந்த அம்மா வந்து மெத்தையில் இருப்பாங்க, நீங்கள் கையோடு அழைத்து கொண்டு வாருங்க என்று சொல்லி அந்த அம்மாவை சாடி விட்டார். சரி டாக்டர் என்று சொன்னார்கள். நானும் அப்படியே வீட்டுக்கு போய்விட்டேன். 7 நாள் மீட்டிங்கு பனைமரத்தொட்டி என்று சொல்லப்பட்ட இடத்துல 7 நாளில் அந்த அம்மா ஃபஸ்ட்டு நாள் வந்து 4 மணிக்கே வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். வேலையை முடித்தேன். உடனே பெறப்பட்டு போகிறவள் என்னுடைய கணவனை பார்த்து, டாக்டரு மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்கிறார், நான் போயிட்டு வாரேன்னு சொல்லி போனேன். நாள் போய் உட்கார்ந்தேன். ஆனால் கூட்டமும் நிறையா இருந்தது. இங்கிலீஷில் ஒரு ஆள் பேசுகிறார், தமிழில் ஒருத்தங்க பேசுகிறாங்க, அடுத்து தெலுங்கில் ஒருத்தர் பேசுகிறார், அதையும் தமிழில் விளக்குறார்கள். இப்படிமாக இருந்தது. அப்பொழுது நானும் அந்த 6வது குழந்தைய மடியில் வைத்து கொண்டு நன்றாக நித்திரை செய்தேன். முதலாவது எடுத்த வார்த்தை ஆவரகாம் என்று எடுத்தார்கள். ஆவரகான்னா என்னன்னே தெரியாது. 2வது நாள் போனேன், ஈசாக்கு எடுத்தார்கள். அதுவும் எனக்கு என்னென்னு தெரியாது. நன்றாக தூங்கி விட்டு வந்தேன். அப்பொழுது அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா, இதையும் வேலை பண்ணிட்டு போய் வந்து பார்க்க வந்திருக்கீங்களே, இது நல்லாவா இருக்கு? எனக்கு தூக்கமாக வருது. இதே சினிமா தேட்டருக்கு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா ஆடுறாங்க, துடிக்கிறாங்க, நமக்கு தூக்கமே வரமாட்டேங்கு. எனக்கு இப்போ தூக்கமாக வருதும்மான்னு. இல்லைம்மா, விசுவாசத்தின் தகப்பேனாங்க. அது என்ன தகப்பனம்மா ஆன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து 3வது நாள் கூட்டிகிட்டு போனார்கள். யாக்கோபை பற்றி பேசினார்கள். அதுலேயும் தூங்கி முழித்து வந்தேன். 4வது நாளும் போனேன். அந்த அம்மா விடலை என்ன. 4வது நாளும் போனேன். 4வது நாள் இயேசு குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு தடை செய்யாதீர்கள் என்று சொல்லி சீசர்களை அரட்டி குழந்தைகள் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதித்தார் என்று வந்தது. அப்பொழுதுதான் நான் கொஞ்சம் விழிப்பாக கேட்டேன், அட்டேட்டு நம்ம சேசுங்கும் இவங்க ஏசுங்கிறாங்க, நம்ம சேசுங்கும் இவங்க ஏசுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஏசு நம்ம சேசு
இப்போ தான் வந்திருக்கிறார் அன்னு சொல்லி மனசில் தீர்மானம் பண்ணினேன். இயேசுடைய அற்புதங்களை குறித்து அன்னைக்கு சொல்லப்பட்டது. நானும் சந்தோஷமாக விழித்திருந்து கேட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய கணவன் கல்லாவில் இருக்கிறார். 9க்கெல்லாம் அந்த அம்மா குழந்தை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் மேலே மெத்தைக்கு வந்திருந்தா எந்த தொந்தரவும் இருந்திருக்காது. நான் என்ன செய்தேன், கடையின் கீழே நின்று கொண்டே இருந்தேன். அவர்கிட்ட சொல்லலான்னு அவர் ஒரு முழித்தார். சரி ஏதோன்னு சொல்லி பயந்து மேலே போயிட்டேன். காய்ச்சின பாலை எடுத்து பிள்ளையை கொடுத்து விட்டு நான் அப்படி இருக்கும்போது, என்ன தொடர்ந்து நீ போய்கொண்டு இருக்கிறிய? இல்லை நல்லா இருக்குங்க, இயேசு பற்றி நம்ம சேச பற்றி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. நிறுத்து, இனிமே போனீன்னு அவன் காலை வெட்டி போடுவேன்னாரு. இனிமே போனீன்னு அவன் காலை வெட்டி போடுவேன், போகக்கூடாதுன்னாரு. உடனே பயந்து நின்றுட்டேன். அடுத்து அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா 4 வேலைக்காரங்க திடீர்னு நின்றுட்டாங்கம்மா. இப்போ அந்த 4 வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னும் எப்போமாவது மீட்டிங் போட்டால் வாங்க, ஆனால் இப்போ வர வேண்டாம்னு சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டேன். அவர்களும் போய்விட்டார்கள். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கூட்டம் நடந்தது. 7வது நாள் நான் மனசில் எண்ணுறேன். அப்பவும் மனசில் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கோட 7வது நாள் கூட்டம். இன்னைக்கும் சேச பற்றி வந்திருக்கோம், ஆனால் நமக்கு போக முடியல. இப்படி வயது விட்டாரே என்று சொல்லி மனதில் வேதனையோடு அப்படியே அழுதுட்டு படுத்துட்டேன். படுத்த பிற்பாடு நான் ஒரு சொப்பனை ஒன்று பார்த்தேன். அந்த சொப்பனை என்னவென்றால், சேசுங்க டாக்டரை வீட்டுக்குள்ளே வந்து இதே மாதிரி புஸ்தகம், எனக்கு அப்போல்லாம் பைபிள்னு சொல்ல தெரியாது, இந்த புஸ்தகம் இதே மாதிரி அதை கொண்டு வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னங்க ஐயான்னு, இந்தாங்கம்மா இதை வச்சு படிங்க, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இதை வச்சு படிங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி 2 கரத்தில் என் கரத்தில் கொடுத்தார். நான் சந்தோஷமாக, ஐயோ டாக்டர் வந்துட்டாரே, வீடு தேடி நம்ம கொடுக்குறாருன்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை 2 கையினால் வாங்கிட்டேன். வச்சு படிங்கம்மா, போயிட்டு வரேன் ஆன்னு சொல்லி அந்த டாக்டர் போய்விட்டார். நான் இதை 2 கையில் வாங்கினவா, இங்கே ஏதாவது இருக்குமா, படம் இருக்குமான்னு இப்படி பார்த்துட்டு சந்தோஷமாக மாரில் வச்சுக்கிட்டு முதல் வீட்டில் இருந்து 2வது வீட்டுக்கு போகிறேன். முதல் வீட்டில் தான் அவர் கொடுத்தாரு. இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு போகிறேன். போய் சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருக்கும்போது நல்ல உயரம், இவ்வளோ நீட்டு உயரமானது, உருன்னு ஒன்று ஓடி வருது. ஐயோன்னு சொல்லி அலர்னேன். என்ன வந்ததுன்னா பன்றி, உயரமானது, நீட்டாக இருக்குது, பல்ல நல்ல ஈன்னு கடித்து கொண்டு விரட்டி கொண்டு வந்தது. ஐயோ இது எங்கேருந்து வருதுன்னு தெரியலன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடுறேன். ஆனால் என்னை விரட்டி வருது. என்னால் தாங்க முடியல. பயந்து கொண்டு இருக்கும்போது இவ்வளவு இருக்கும், ஆனால் கொஞ்சம் தனிவாக இருந்துச்சு. இப்படி ஒரு திண்டு மாதிரி என் கண்ணில் காட்டுனது. இந்த திண்டு மேலே நான் தாவி குதித்து மேலே போய் ஏறி மேலே நட்டாமல் நின்றுக்கிட்டேன். மேலே ஏறி இந்த பைபிளை, இந்த புஸ்தகத்தை இப்படியே வச்சு கொண்டிருந்தேன். அது உருன்னு சுற்றி வருது, ஆனால் இதை பறிக்க முடியல. அப்படியே நான் நிற்கிறது போல் இருந்தது. திடுக்குன்னு முழிச்சிட்டேன். சொப்பனம் முழித்துட்டு என்னுடைய தலையை அப்படி கீழே தான் படுத்திருந்தேன். அப்படி படுத்திருந்தவா தலையை தூக்கணும்னு பார்க்குறேன், என்னால் தூக்க முடியல. கையை அசைக்க முடியல. காலை அசைக்க முடியல. பிள்ளைகள் எல்லாம் படுத்திருக்காங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அடுத்து அப்படியே கொஞ்சம் கழுத்தை அசைச்சேன். வீட்டில் 60 போட்டா மாதா போட்டா இருந்தது. 60 போட்டா வீட்டில், கடையில் 20 போட்டா இருந்தது. இந்த 60 போட்டாவும் என்னை சுற்றி இருந்தது. நான் அப்பவும் கழுத்தை திருப்ப முடியாமல் நான் கேட்டேன், மாதாவே இந்த சனியை எங்கேருந்து வந்தது? நீங்கள் 60 பேர் இருக்கீங்களே, நீங்கள்லாம் இருக்கும்போது இந்த சனியை எப்படி உள்ளே வந்தது? ஏன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? இப்போ என்னால் எழுந்திருக்க முடியலையே,
கழுத்தெல்லாம் வலிக்குதே, என் காலெல்லாம் அசைக்க முடியலையே, நான் வேலை பார்க்கணுமே இன்னும் சொல்லி அழுது கொண்டே சொல்லி கொண்டிருந்தேன். அப்படியே என்னுடைய சொந்த ஒரு பிளத்தினால கையை காலை அசைச்சு மெதுவாக எந்திரிச்சு தண்ணி எடுத்து இங்கெல்லாம் தொடச்சி கிடச்சி ராவி விட்டு கை காலை அசைச்சு எந்திரிச்சிட்டேன். ஆனால் அன்னைக்கு முதலும் சோர்வடைந்தவளாக இருந்தேன். கறி வெட்டுற பாய் காலையில் வந்தார். பாய், நான் கண்ட சொப்பனத்தை எனக்கு சொல்லணும். என்னம்மா பார்த்தேன்னாரு. எனக்கு அதை சரியாக நீ சொல்லணும் பாய் அப்படின்னு. சரி இல்லைன்னு சொன்னேன். அந்த புத்தகத்தை கொடுத்துட்டியா அப்படின்னாரு. கொடுக்கல பாய். நல்ல பெரிய திண்டு மாதிரி இருந்ததா, திண்டு மேலே ஏறிட்டேனா, ஆனால் அதால் மேலே ஏற முடியல. நான் மேலே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் திடுக்குன்னு முழிச்சிட்டேன். அப்போ அவர் சொன்னார், உன் கையில் கொடுத்தது நல்லது, நீ வாங்கினதும் நல்லது அப்படின்னாரு. சரிப்பா, அப்போ அது என்னது, அந்த அந்த பன்றியை பார்த்தேன்னா அது என்னது? அப்போ அவர் சொன்னார், மனுஷாளுக யாரோ உன் குடும்பத்துக்கு விரோதமாக ஏவல் பிசாசுகளை ஏவி விடுறாங்க. இது ஏவல் பிசாசுன்னாரு. ஏவி விடுறாங்க, ஏவல். ஆனால் அவன் கரத்தில் கொடுத்தது பற்றியா, அது ரொம்ப ஆசீர்வாதம். அது டாக்டரே கொடுத்தாரு பாய் அப்படின்னு. அது டாக்டர் அல்ல, அல்லாவே உன் கையில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் அதை சொன்னார். நான் அப்படியான்னு எண்ணிக்கிட்டேன். அதனால் இது ரொம்ப ஆசீர்வாதம், இது நல்லது, இனிமே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அதோடு முடிச்சிட்டார். அவ்வளோதான். அதற்கு பின் என் குடும்பத்தில் கேடு நுழைந்தது. கறி பிரியாணி செய்து வச்சா தலைமுடியாக இருக்கும், வாங்கோழி பிரியாணி செய்து வச்சா தலைமுடியாக இருக்கும், கோழி பிரியாணி செய்து வச்சா தலைமுடியாக இருக்கும். சீவல் மாஸ்டர் ஒருவர், கறி ஐட்டத்துக்கு ஒரு சரக்கு மாஸ்டர். ஆக மொத்தம் 2 பேர் செய்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேர் செய்கிறாங்க. இந்த பிரியாணி செய்கிறவருக்கு கொஞ்சம் நல்ல மதிப்பு உண்டு. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு போவாங்க. கடையில் வியாபாரம் நல்லா விற்று கொண்டு இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இருந்த உடனே எல்லாம் தாறுமாறாகிட்டது. அப்பொழுது என்ன செய்யறன்னு தெரியாதபடிக்கு என் கணவன் முழித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொல்கிறார், 2 சரக்கு மாஸ்டர் இந்த சீவல் மாஸ்டர் என்றால் இப்படி செய்துட்டாரோ. இப்படி எங்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஆக மொத்தம் கடை வியாபாரம் படிப்படியாகவே நின்று விட்டது. அம்மா, அப்பாவை எல்லாரும் சண்டை போடுறாங்கம்மா. அப்படியே பிளேட் எடுத்து பிரியாணி எடுத்து வச்சா டம்மு டம்முன்னு ஒட்டைக்கிறாங்க, சார்ஸலெல்லாம் ஒட்டைச்சி போடுறாங்க. அப்பாவை எல்லாம் திட்டுறாங்கம்மா. பிள்ளைங்க வந்து சொன்னாங்க. அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு. எடுத்துகிட்டு வந்து பிள்ளைகள் கொடுத்தாங்க. அதை நானும் கை வச்சு அதை இப்படி எடுத்தேன். எடுத்தால் 100 மாதிரி இருக்குது தலைமுடி. அப்பொழுது நான் சொன்னேன், மாதாவே, யார் எனக்கு விரோதம் வச்சாங்களோ அவங்கள நீ பார்த்துக்கோன்னு சொல்லி மாதா சாண்டு, பெரிய சாண்டு, அந்த சாண்டில் அந்த பிரியாணி எடுத்து வச்சுட்டேன், நீயே பார்த்துக்கோன்னுட்டு. அதற்கு பின் கடை வியாபாரம் மூடப்பட்டது. என்னுடைய கணவனுக்கு கொடிய நோய் தாக்கிவிட்டது. உடம்பெல்லாம் எரிய ஆரம்பித்தது. தண்ணியை ஊற்றி ஊற்றி தலைவலி ஊற்றி ஈரத்துணியோடே இருப்பார். சாப்பாடு கிடையாது. எத்தனையோ மாதங்களாகி விட்டது. இருக்க 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 ஒன்றுக்கும் போகலை, வெளிக்கும் போகலை. உடம்பெல்லாம் தண்டு தண்டாக வீங்கிருச்சு. அப்படியே அவர் சரீரமெல்லாம் வீக்கம் கொடுத்துருச்சு. நாங்களும் பாராத டாக்டர், சேஷங்க டாக்டர் மூலியமாக ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் 3 மாதம் அவர் எங்களுக்காக எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து விட்டு அவரே சொன்னார், உங்களுக்கு நோயே இல்லை, தைரியமாக இருங்கன்னு சொல்லி தைரியப்படுத்தி விட்டார். அப்பவும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அடுத்து இன்னும் எத்தனையோ வைத்தியங்கள், நாட்டு வைத்தியங்கள், ஒருவராலும் விடுதலை கொடுக்க முடியல. கடைசியில் மாந்தரக்காரர்களை தேடினோம். மாந்தரக்காரர்களை தேடி தேடி ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வரவழைத்தோம். மாந்தரக்காரர்களை வீட்டுக்கு வரவழைத்து என்ன பார்க்கணுமோ எல்லாம் செய்தோம். ஒருவராலும் விடுதலை கொடுக்க முடியவில்லை. கடைசியில் கன்னியாகுமரியிலிருந்து இங்கிட்டு ஏதோ ஒரு ஊர் வரைக்கும்
நிறைய பேர் அனுப்பிவிட்டு அவ்வளோ பேர் வந்தாங்க. வந்து எல்லாம் கெடு 3 நாள் 4 நாள் கெடு தான். நல்லாயிரும்னு சொன்னார்கள். ஆனால் ஒருவராலும் விடுதலை கொடுக்க முடியவில்லை. கடைசியில் காஞ்சூரத்தில் சரியான கெட்டிக்காரன் மாந்திரக்காரன் இருக்கிறான். அவனை போய் கூட்டிட்டு வாருன்னு சொல்லி அந்த கறி வெட்டுற பாய் தான் கூட்டிகிட்டு வந்தார். அவர் சொன்ன பொருளெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். என்ன பொருள்? இவ்வளோ பேப்பரில் 2 பக்கம் எழுதி கொடுத்த பொருளை மகாராணியிலிருந்து கந்தசாமி கோயில் வரைக்கும் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கினோம். வாங்கி கொண்டு வச்சோம். பட்டு வேட்டி 2 விரல் அகலம் அந்த கரை இருக்கணும், பட்டு வேட்டி. அதற்கு பின் தளவாழை இலையில் எத்தனையோ பொருள்கள். அடுத்து புது பாத்திரத்தில், மண் பாத்திரத்தில் 1 கிலோ கோழிக்கறி, 1 கிலோ ஆட்டுக்கறி. ஆனால் தனித்தனியாக அகப்பை போட்டு தனித்தனியாக செய்யணும். அவர் சொல்லி கொடுத்ததை வச்சு செய்தேன். வேறு ஒன்றும் போடக்கூடாது. தேங்காய், மிளகாத்தூள், எண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயிலே ரோஸ்ட்டு பண்ணணும். அதே போல் ரோஸ்ட்டு பண்ணி வச்சேன். தளவாழை இலையை விரித்து அதில் எத்தனையோ பொருள்களை வச்சார்கள். அப்பவும் நான் இந்த எக்கலை சோமாலி வச்சு கொண்டு தான் இருந்தேன். அப்பொழுது அந்த மாந்திரக்காரர் சொன்னார், பிள்ளைகளை யாரும் வீட்டில் வச்சுருக்காதங்க, எங்கேயாவது கொண்டு பிள்ளைகளை விட்டுருங்கன்னு சொன்னார். அப்பொழுது என் தங்க மகாராணிக்கிட்ட இருந்தார். என் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் என் தங்க வீட்டில் கொண்டு போய் அங்கே கொண்டு விட்டேன். என் தங்கை என் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருந்தாள். நாங்கள் 2 பேரும் அந்த கடையில் அந்த மாந்திரக்காரன். ஆக மொத்தம் இவ்வளோ பேர் இருந்து 2 பேர், அந்த ஆள் ஒரு ஆள், மொத்தம் 3 பேர். ஆனால் தலைவாழையில் இருந்த பொருள்கள் ஏராளம். சாராயம், பிராந்தி புட்டி, கல், இவ்வளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கறிகளை முதலாவது கோழிக்கறியை வைக்க சொன்னார். அப்படியே சட்டியோடு தூக்கி வச்சோம். அவரே எடுத்து போட்டார். கோழிக்கறியை சாப்பிட்டார். அதுக்கப்புறம் சாராயத்தை குடித்தார். அதுக்கப்புறம் இருக்கிற கறியை சாப்பிட்டார். அடுத்து ஆட்டுக்கறியை சாப்பிட்டார். 2 கிலோ கறியும் சாப்பிட்டாரு. அடுத்து 3 புட்டியும் குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எதையாக நிற்கிறாரு. நான் அப்பொழுது அந்த அம்மாவை பார்த்து தான் நான் கேட்குறேன், அம்மா நீங்கள்லாம் விடுதலை கொடுத்தா இதெல்லாம் நான் என்னத்து பார்க்கணும்? இது குடிச்சு கொண்டு வருகிறவன் ஹோட்டலுக்கு வந்தார்கள்னா 2 பரோட்டாவுக்கு மேலே சாப்பிட முடியாது, எவ்வளோதான் குடிகாரம் இருந்தாலும். இந்த ஐயா 2 கிலோ கறி வரட்டி வச்சுருக்கு சாப்பிட்ருக்காரு, 3 புட்டியும் குடிச்சிருக்காரு, ஆனால் கெதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன். அடுத்து அவருடைய பூசை முடிஞ்சது. பட்டு வேட்டியை மடித்தார். நல்லா இப்படி தூக்கி வச்சுக்கிட்டாரு. அடுத்து 2 கையும் இப்படி ஏந்த ஆரம்பித்தார். 3000 தூக்கி கொடுத்தோம். அப்போ நான் கேட்டேன், ஐயா இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இங்கெல்லாம் எல்லாம் கிடக்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எடுத்து முச்சந்தி பாதையில் போட்டுருங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு எத்தனை நாளையில் விடுதலை கிடைக்கும்னு சொன்னேன். 3 நாளையில் நல்லா ஆயிருமா, தைரியம் இருங்க, ஒன்றும் செய்யாது, 3 நாளையில் அவர் நல்லா ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் போனான். நான் எல்லாத்தையும் எடுத்தேன். அந்த தண்ணி தொட்டி மோனை இருக்குது, ரேணுவாசுபத்திரி போகிற போத அந்த தண்ணி தொட்டி மோனை, அந்த மோனையில் தான் கொண்டு போட்டேன். ஒரு கிழிஞ்ச லிங்கோடு தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் வந்தேன். 3 நாள் ஆயிட்டுது, 4 நாள் ஆயிட்டுது. என் கணவனை பார்த்து கேட்டேன், ஏங்க இப்போ எப்படி இருக்குது? யாவமா கூடவும் இல்லை, நோய் குறையவும் இல்லை, ஆனால் எனக்கு இருந்தது போலே இருக்குது. இதெல்லாம் தெண்டத்துக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டாம். நான் சொல்கிறேன் கேளு, பிள்ளைகளெல்லாம் ஊருக்கு கூட்டிகிட்டு வா, நீ வா. சொந்த ஊரில் கொண்டு நான் விட்டுருந்தேன், அங்கே நான் செத்து போகிறேன். ஆனால் இந்த ஊரில் விட்டானா நீ அனாதையாக அனுப்ப, உனக்கு ஒன்றும் தெரியாது, வா யாவமான்னு சொல்கிறாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈரக்கொலை அடிச்சிருச்சு. 3000 கொடுத்த ஒரு விடுதலை இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஆள ஆரம்பித்தேன். அடுத்து நான் என்ன செய்கிறேன்னு தெரியல. அடுத்து கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்தோம். 1 வாரம் 2 வாரம் ஆயிடுச்சு. எனக்குள்ளே ஒரு தீர்மானம் வந்தது. என்ன தீர்மானம்னா, நான் மாத்திரம் கோயிலுக்கு போவேன், அந்த ரோமங்கத்தேல் கோயிலுக்கு நான் போவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கோயிலுக்கு வரமாட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் ஒன்று சொல்கிறேங்க, ஞாயிற்றுக்கிழமை கடந்திருநாள் பூசை, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுவேன்.
நீங்கள் வருஷத்தில் ஒருக்க கூட வர்றது கிடையாது. நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த நோய். ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் வேண்டான்னா நீங்கள் வியாபாரம் பண்ணணுங்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு அதிகமான ஆசீர்வாதம், வியாபாரம் நல்லா விற்கும்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் கூட நீங்கள் கோயில் வர்றதில்லை. கோயிலுக்கு வர்றாதே ஒரு பாவங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு பாவ சனித்தனம் பண்ணிவிட்டு காலையில் நன்மை எடுத்துருங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களை பிடிச்ச சனியை ஒழிஞ்சிரும் அப்படின்னு. சரி ஆமான்னாரு. அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஆட்டோ பிடிச்சி, மணி 8 ஆயிடுச்சு, ஆட்டோ பிடிச்சி நான் பக்கத்தில் தான் புல்தோட்ட ஆஸ்பத்திரிக்கிட்ட, சிமெண்ட் ரோட்டுக்கிட்ட ஆரோக்கியநாதர் கோயில், ஞானப்பிரகாசியார் கல்லறை, அந்த கோயில் தான் நான் போகிறது. அங்கே நான் போனேன். 8 மணிக்கு போன உடனே ஓதி சார் கதவை மூடிட்டார், ஒரு லைட்டும் எரியலை. கோயில் வாசலில் ஒரு துண்டு எடுத்து விரித்து என் கணவனை கிடத்திட்டு ஓதிய சார் வீட்டுக்கு போனேன். ஐயா கொஞ்சம் கதவை திறந்து விடுங்களேன், அந்த கோயில் கதவை. இல்லைம்மா பாவசயத்தனை முடிஞ்சு எப்பவுமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்போ வந்தால் என்ன செய்கிறது? பரவாயில்ல இருக்கட்டும், நான் லேட்டாக வந்துட்டேன், எனக்கு அந்த கோயில் வாசலை திறந்து விட்ருங்க, ஒரு லைட்டு ஒன்று போட்டு கொடுத்துருங்க. சாமி வரமாட்டார, நான் போய் கூப்பிட்றேன், வருவார், எனக்கு அந்த ஒரு உதவி செய்யுங்க. அவரே நெஞ்சார், வந்தார், கோயில் கதவை திறந்தார், வெளியே ஒரு லைட்டை போட்டார். ஓதே சார் அவர் வீட்டுக்கு போயிட்டார், பக்கத்தில் தான் வீட்டுக்கு போயிட்டார். என் கணவனை கிடச்சிட்டு நான் அந்த கல்லறைகளாக இருக்குது, அங்கே சாமியாருடைய பங்களா இருக்குது, அங்கே போனேன். வண்டெல்லாம் கீச்சு கீச்சுன்னு கூப்பிடுது, இருட்டு, மரம், பெரிய பெரிய மரங்க. அந்த இருட்டுக்குள்ளே போனேன். போய் அந்த பங்களாவுக்கிட்ட நின்னேன். சாமி அப்படின்னு சத்தத்தை காணும், சாமி சத்தத்தை காணும், சாமியோ அப்படின்னு. அதுக்கப்புறம் மெதுவாக வந்தார், மேலே மெத்தையில் இருக்கிறாரு மேலே. அதுக்கப்புறம் வந்தார். யாருமா அது, இவ்வளோ நேரத்துக்கு பிறகு வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, யார் அது? சாமி நான் தான் சாமி. நான் தானே, யார்? சாமி மேரி விலாஸ் ஹோட்டல் அவருடைய மனைவி சாமி. ஓ அவங்கள, அந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடி வந்தார். ஏன் தெரியுமா, எங்கள் வீட்டுக்காரர் கோயிலுக்கு கொடுக்கணுன்னா ஏராளமும் தாராளமாக கொடுப்பாரு. நான் தான் கருமி. ஏங்க கல்யாணம் முடியாத பண்டாரத்துக்கு போய் இவ்வளவு 1000 கொடுக்கல, 2000 கொடுக்கல, ஐயோ என் பிள்ளை குட்டியை தெருவில் விட்டுருவார்கள் திட்டியிருக்கேன் ஒரு காலத்தில். அப்படி என் கணவன் சொல்லியிருக்கிறார், கோயிலுக்கு கொடுக்கறதை மட்டும் தடை செய்யாத. ஒரு காலத்தில் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, கோயிலுக்கு கொடுக்கறத மட்டும் தடை செய்யாதையாம்மா. இது யாருக்கு செய்கிறேன் தெரியுமா, என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணும், அதற்காகத்தான் கொடுக்குறேன் அப்படிம்பாரு. அப்படிப்பட்டவர் நல்லா தாராளமாக கொடுப்பார். மேரி விலாஸ் ஹோட்டல்கார் மனைவின உடனே சாமியார் ஓட்டமாக ஓடி வந்தார். ஆனால் அவர் அப்படி நிற்கிறார், நான் இப்படி நிற்கிறேன். சாமிகிட்ட உள்ளதை சொல்லணுன்ட்டு நான் உள்ளதை சொன்னேன். சாமி நான் இவ்வளோ நாளாக எல்லாம் பார்த்துட்டேன், ஒரு விடுதலை இல்லை, இவன் செத்து போவேன்னு சொல்கிறாரு. நான் மாந்திரக்காரனையும் கூப்பிட்டு வச்சு எத்தனையோ மாந்திரக்காரங்க பார்த்துட்டேன், ஆனால் இப்போ எனக்கு ஒன்றும் முடியல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாவ சங்கீதனம் கொடுத்துருங்க, காலையில் நன்மை கொடுத்துருங்க, ஞாயிற்றுக்கிழமை இந்த அவஸ்தையும் கொடுத்துருங்க. அவஸ்தை கொடுத்துட்டா அவர் செத்தாலும் கூட அவர் மோட்சத்தை பார்த்தாது போயிடுவார் அப்படின்னு. பெரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை கண்களை பார்க்கும்போது, கண்களை திறக்கும்போது, எனப்பன் இயேசு இந்த பாடு வழியாக போய் இன்னைக்கு எங்களை இப்படி பிரித்து கொண்டு வந்த பிற்பாடு தான் நல்லது கெட்டதுன்னு தெரியுது. இன்னைக்கு ஒரு கூட்டத்தின் பிள்ளைங்களை ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. என்னதில் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க? அவஸ்தை கொடுத்தால் தட்டாத மோட்சத்துக்கு போயிடுவாங்களா? அதெல்லாம் போக முடியாது. அவஸ்தை கொடுத்தவொன்னே தட்டாத மோட்சத்துக்கு போகலாமோ, நம்ம செய்த பாவம் அங்கே கொண்டுட்டு போயிருமோ? அதெல்லாம் ஒரு நாளும் கொண்டு போகாது. ஆனால் இப்போத்தான் அதோட ரகசியம் தெரியுது. தயவு செய்து அப்படிப்பட்ட இருப்பீங்கன்னா, அம்மா சொன்னாங்களே அதனால தட்டாத மோட்சத்துக்கு போகணும்னு நினச்சிடாதுங்க, ஒரு நாளும் போக மாட்டோம். இயேசு கிறிஸ்துடைய வழியை பின்பற்றினா தான் நமக்கு ஒரு மோட்சம். ஆனால் என் அப்பன் இயேசு என்னை பிரித்து கொண்டு வந்த வழியை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன்.
பாருங்க. அதனால நீங்கள் அவஸ்தை கொடுத்துட்டா என் கணவன் மோட்சத்துக்கு போய் சேர்ந்துருவார், செத்தாலும் மோட்சத்துக்கு போயிடட்டும் அப்படின்னு. இவ்வளோ உள்ளதாட்டாங்க சொன்னேன். அந்த சாமி சொல்கிறாரு, என்கிட்ட என்ன சொல்லுவ, எல்லாத்துக்கும் ஒருவன் இறைவன் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் சொல்லு போ ஆன்னுட்டு மேலே ஏறிட்டார். எனக்கு இறைவன்னா யாருன்னு தெரியாது. இறைவன்கிட்ட போய் சொல்லுன உடனே எனக்கு யாருன்னு தெரியல. ஆள ஆரம்பிச்சிட்டேன். மாதாவே, எல்லாத்துக்கும் ஒருவன் இறைவன் இருக்கான், அவங்ககிட்ட போய் சொல்லுன்ட்டு உருவாட்டு மேலே போயிட்டாரு. ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு இல்லையே, சரி வார நான் பாவசனத்தை கொடுக்குறேன்னு சொல்லலையேன்னு சொல்லி அங்கே ஆள ஆரம்பிச்சிட்டேன். அழுதுகிட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. உடனே கேட்க ஆரம்பித்தேன், மாதாவே, இந்த இறைவங்கிறவன் தெய்வமா இல்லை நீ தெய்வமா? என்னமோ எல்லாத்துக்கும் இறைவன் இருக்கான், அவங்ககிட்ட போய் சொல்லுன்னுட்டு போயிட்டாரு. அந்த இறைவன் தெய்வமா இல்லை நீ தெய்வமா? ரெண்டில் ஒன்று எனக்கு சொல்லு இப்போமே ஆன்னு சொல்லி கதறி ஆள ஆரம்பித்தேன். அங்கே கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது. நேரம் ஆன உடனே நான் என்ன செஞ்சுட்டு மெதுவாக வந்தேன். கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு மெதுவாக வந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, என்னையா அம்மா அவ்வளோ நேரம் ஆயிட்டுது? இல்லைங்க, சாமி படுத்துட்டாருன்னு நம்ம சொல்ல. நானும் 2-3 நேரம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்தார். என்னம்மா அவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னாரு. ஆமாம் சாமி உள்ளதெல்லாம் சொன்னேன், நீங்கள் போங்க வாரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால வருவார்னு கொஞ்சம் நேரம் நின்னேன். அதனால் வந்துட்டேன், இப்போ வருவார் அப்படின்னு சொல்லி அங்கே அவரை சமாதானப்படுத்திட்டேன். சாமி வருவார்னு நானும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வரவே இல்லை. அந்த கோயில் வாசல் உட்காந்து ஆள ஆரம்பிச்சிட்டேன். ஆள தேம்பி ஆள குளிர்ந்த நேரம் பாருங்கள், தேம்பி ஆள இந்த சாமி காதில் விழுந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஒருவேளை இவருக்கு தான் இது ஆகுதுன்னு சொல்லி நம்மளை நினச்சித்தான் அழுகுறான்னு சொல்லி, அழாதே ஆகுமா, எனக்கு ஒன்றும் செய்யாது, நீ அழாதே ஆகுமா, எனக்கு ஒன்றும் செய்யாது. இவரை பற்றி கூட நான் கவலைப்படல, சாமி சொன்னது என் அளவுக்கு. இவர் சொல்கிறாரு, அழாதே ஆகுமா, எனக்கு ஒன்றும் செய்யாது. சரி எப்படியோ சொல்லிக்கிட்டே இருந்தார். நானும் அழுதுகிட்டே இருந்தேன். பார்த்தா சாமி வெள்ளை உடுப்பு அங்கே தெருது, அங்கே இருந்து வாராரு. அப்படியே வந்தார். ஏங்க சாமி வராருங்க, கொஞ்சம் எந்திரிங்கன்னு மெதுவாக தூக்கி உட்கார வச்சேன். அவர் உட்கார்ந்தார். சாமி நினைச்சார், வந்ததை நினைச்சார், இந்த வாசல் வழி தான் உள்ளே போனார். அங்கே ஆயத்தம் கொடுக்குற இடத்துல போய் உட்காந்துட்டார். என் கணவனை மெதுவாக கூப்பிட்டு ஆயத்தம் கொடுக்க கொண்டு வச்சேன். ஆயத்தம் கொடுத்தாரு. கையை இப்படி ஆசீர்வாதம் போட்ட உடனே வந்துடணும். இப்படி நம்ம குறையெல்லாம் சொல்லணும், நம்ம செய்த பாவத்தெல்லாம் நம்ம மனுஷங்கிட்ட போய் சொல்லணும். சொல்லி தான் மூட்டை கட்டி, அதுதான் பெரிய பாவமாச்சு. வேறு அங்கே போய் சொன்ன உடனே அவர் என்ன நினச்சிட்டாரு, இப்படின்னாரு. சரி முடிச்சாச்சு. மெதுவாக என் கணவனை மெதுவாக கூப்பிட்டு வந்து சேரில் வந்து உட்கார வச்சுட்டேன் வாசப்படியில். அடுத்து நான் போனேன். நான் போன உடனே நான் சொன்னேன், என் குறையெல்லாம் சொன்னேன். 10 பரமண்ட மந்திரம், 10 பிரியத்து மந்திரம், உத்தமனஸ்தா மந்திரம், எவ்வளோ வேணாலும் பாவம் செய்துக்கலாம், ஆனால் மந்திரம் சொல்லிகிட்டே செய்துக்கிட்டு இருக்க வேண்டிதான். இதுதான் கட்டளை. 10 பரமண்ட மந்திரம், 10 பிரியத்து மந்திரம், உத்தமனஸ்தா மந்திரம், ஒரு மந்திரம் சொல்லணும் ஆனார். சரி சாமி. அந்தால வந்தேன். 10ஐயும் சொன்னேன், அது 10 இது 10 சொன்னேன், அது ஒன்று சொன்னேன், முடித்தேன். அப்படியே முடிச்சுருந்தேன். இவரும் கொஞ்சம் நேரம் இருந்தார். சரி நம்மகிட்ட வாசல்கிட்ட வந்து என்னங்க செய்து என்னென்னு கேட்பாருன்னு ஆவலாக எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சாமி அங்கே உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த சாமி நேரம் மேற்காமல் போனார். இப்படி ஒரு வாசல்லையே போனார். நேரம் பங்களா பற்றி விட்டார். எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு, ஏவம்மா என்கிட்ட சாமி நல்லா பேசுவார், ஆனால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலையே, அவர் வாட்டு போயிட்டாரே அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களை பார்த்தாலே அவருக்கு பரிதாபமாக இருக்குங்க, அதனால தான் அங்கே போயிட்டார். பரவாயில்ல இருக்கட்டும், நமக்கு பாவசயத்தனை கொடுத்துட்டாரு, அதே போதும், ஆனால் அவர் வேதனையோடு போகிறாருங்க அப்படின்ட்டேன். சரி காலையில் நன்மை எடுத்தேன், அவத்தையும் கொடுத்தாச்சு. திங்கக்கிழமை முழுவதும் போட்டு அழுதுகிட்டு இருக்கேன். திங்கக்கிழமை ஏதாவது விடுதலை கிடைக்கணும் பார்த்தா ஒரு விடுதலையும் இல்லை. செவ்வாய்க்கிழமையும் அழுதுகிட்டு இருக்கேன், எந்த விடுதலை இல்லையே. அவர் பாவசயத்தனம் பண்ணி நன்மை எடுத்துட்டாரு, எனக்கு விடுதலை இல்லையே, நான் என்ன பண்ணேன்னு அழுதுகிட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஒரு அழுவையும் கண்ணீரும். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள
இனிமேல் உயிர் வச்சு இருக்கக்கூடாது, சாகணுங்கிற எண்ணம் உள்ளே இருந்தே வருது. அதே நேரத்தில் வாளி கயிறு அங்கே கிடக்கு. அந்த வாளி கயிறை எடு, அதை நல்லா அருமுனையிலிச்சு அரு, உன் பிள்ளைகளெல்லாம் கடத்து, கல்மண்டத்து பின்பக்கம் சமுத்திரத்தில் கொண்டு உன் பிள்ளைகளை கொண்டு போட்டுரு, நீயும் போட், உயிரோடு இருக்கிறத கண்ணில் சாகிறதா நல்லதுன்னு சொல்லி பிசாசு பேசுது. வேதனையோடு இருக்கும்போது பிசாசு பேசுது பாருங்க, பேசுது. இனிமேல் நல்லா வாழ்ந்துட்டேன், நீ வாழ்ந்துட்டா வழியில் சேர்க்க மாட்டாங்க, கெட்டுன்னு வந்து போன கிளையிலையும் சேர்க்க மாட்டாங்க, இனிமேல் எங்கேயும் போக முடியாது, இதான் முடிவு ஆனே சொல்லுது சாத்தான். எனக்கு அது நல்லா தான் இருந்தது. வாளிக்கயிறு அறுத்தேன், எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். பிள்ளைகளை ஒவ்வொன்றா கடத்தலான்னு சொல்லி பிள்ளைகளை எழுப்புனேன். ஒவ்வொன்றும் பேர் சொல்லி எழுப்புனா ஒவ்வொன்றும் ஊங்கு ஆங்கு படுத்துருது. ஒவ்வொன்றா எழுப்பி பார்த்த முடியல. என் கனவு வந்து, என்னையாம்மா பிள்ளைகளை எழுப்புற? இல்லைங்க, பாத்ரூம் போகணும். இல்லையாம்மா, பிள்ளைங்க இந்நேரம் போகாது, மணி என்ன தெரியுமா 2, 5 மணிக்கு நான் எழுப்புறேன். ஆகுமா, உனக்கு தூக்கம் வரலன்னா பிள்ளைகளையும். சரி, நான் அப்படியே இருந்துட்டேன். ஆனால் எனக்கு தூக்கம் வரல, அழுது கொண்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த 2 மணிக்கு சொன்ன நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய கண்ணு 2ம் ஒரு நித்திரை போல 2 கண்ணு, நான் உட்காந்துட்டு தான் இருந்தேன், அப்படியே ஒரு 2 கண்ணு அப்படி தூக்கம் போல. அவ்வளோதான். அவ்வளோ நேரத்துக்குள்ள என் தலைக்கு மேலே, வானத்தில் இருந்து என் தலைக்கு மேலே ஒரு சத்தம் வருது, மகளே சாகாதே, சாக விரும்பாதேன்னு ஒரு சத்தம். உடனே நான் திடுக்குன்னு அப்படியே முழிச்சிட்டு, சாகாதேன்னு சொல்கிற ஆள் யாருன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு பார்த்தேன், யாரும் இல்லை. யாருன்னு தெரியலையே, விட்டாச்சு. சரி, அப்படியே இருந்தேன். மணி 6 மணி ஆச்சு. காய்ச்சின பாலை அவர் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லி, காப்பி போடலான்னு சொல்லி அடுப்பு பற்ற வச்சேன். கதவு தட்டுற சத்தம் கெட்டது. அப்பொழுது வியாபாரியை வந்து அவரை பார்க்க வருவாங்க, அதனால் வந்து திறக்கலான்னு வந்தேன். அப்பொழுது 2 கண்ணு தெரியாத அந்த ஐயா வந்து கதவை தட்டினார். திறந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னாரு. நான் அப்படியே நின்னேன். அப்பொழுது, ஏதாவது ப்ராப்ளமா, உங்களுக்காக நான் ஷவ் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லைங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கும். அப்படியா, சரி நான் போகிறேன் அப்படின்னாரு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரரு, யாவுமா அவர் ஷோவ் பண்ணுறேன், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்கிறாரு, அது என்னன்னு நீ சொல்கிற தானே. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்தார். கொஞ்சம் வாங்க ஐயான்னு கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் மற்றவங்களுக்காக செவிப்பேன். 2லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தலைமாட்டில் ஒரு வெள்ளை அங்கி தரித்த ஒரு ஐயா, மேரி விலாஸ் ஹோட்டல், மைக்கேல் ராச்சி, அதாவது பழைய வண்ணார்பேட்டை, சிஆர் ரோடு என்று சொல்லி சத்தத்தை கேட்டேன். அங்கே போ அண்ணு, அதான் நான் வந்தேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா வேணாம், இதுலேயும் மயிலாப்பூரில் ஒரு ஐயா செவிக்கிறாரு, அங்கே வேணால் நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி என்று சொல்லி அன்னைக்கு புதன்கிழமை அவர் வந்தார். புதன்கிழமை 6 மணிக்கு ஆட்டோ பிடிச்சி மியூசிக் அகாடமி புதுப்பேட்டை கார்டன்ங்கிற இடத்துல அந்த இடத்துக்கு போனோம். அந்த ஐயா வேலைக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தார். உடனே போயிட்டோம். அவர் எங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு கேட்டார். நாங்கள் அதை உள்ளதை சொன்னோம். நான் தான் சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீ ஏதாவது பார்த்துட்டு தீராத பட்சத்தில் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு சோம் பண்ணுறேன் அன்னி சொன்னார். இல்லையா, நான் தீராத பட்சத்தில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. சரி உட்காருங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் கீழே உட்கார்ந்தோம். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்னா,
பால் காய்ச்சுற பாத்திரத்தை நீங்கள் எப்படி கழுவுறீங்கன்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் கோபமாகவும் இருந்தது. எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரியல, கோபத்தில் இருந்தேன். ஆமாம், நீங்கள் பால் காய்ச்சுற பாத்திரத்தை எப்படி கழுவுறீங்க அப்படின்னாரு. 3 வார்த்தைக்கு நான் பதில் கொடுக்கல. அப்போ பால் காய்ச்ச மாட்டீங்களோ அப்படின்னாரு. ஆமாம், இந்த மனுஷன் என்ன பால் காய்ச்சுற பாத்திரத்தை சொல்லணும், இனிமேல் துணி துவைக்கிறத சொல்லணும், அப்புறம் சமைக்கிறத சொல்லணும். இந்த வந்தால் ஒரு சோம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே, இது என்னத்துக்கு கிளாஸு கழிவெல்லாம் கேட்டிருக்கணும் தாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக நான் கோபத்தில் இருந்தேன். அப்புறம் சொல்லுங்கம்மான்னு சொல்லி திருப்பி சொன்ன உடனே நான் ஒரு கோபத்தில் தான், ஐயா பால் காய்ச்சுற பாத்திரத்தை இவ்வளோ தேங்காய் நார் எடுத்து போட்டு கொஞ்சம் அரப்புத்தூளும் போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி கழுவணும். பால் ஒன்று தான் ஐயா காய்ச்சணும், அதில் வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. இவ்வளோ தானே, இது சொல்கிறதுக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களேன்னாரு. அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, பிரியமானவர்களே, அது மிகவும் அந்த 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 சத்தியம்தான் என் இருதயத்தை உடைச்சதுங்கிற அடையாளத்துக்கு நான் சொல்கிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், அந்த பாத்திரம் தேங்காய் நார் போட்டு சுத்தமாக தேய்ந்து கழுவி சுத்தம் பண்ணித்தானே பால் காய்ச்சறீங்க. ஆமாம், அதே போல தான் மரியம்மாள் வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரம். அந்த மரியம்மாள் வந்து பரிசுத்தமான ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னு தேவனுடைய கட்டளை. இயேசு கிறிஸ்து அந்த மரியம்மாள் வவுத்தில் அது பரிசுத்தமான பாத்திரமாக இருந்ததுனால அந்த வவுத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னு தேவனுடைய கட்டளை. அதனால் அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்த பிற்பாடு அவர் வாலிபனாக 33 வயசு வரைக்கும் நன்மை செய்கிறவராகவே உலகத்தை சுற்றி அநேக மக்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட நேரங்களில் அவருக்கு ஜனங்கள் ஏராளம் பின்தொடர்ந்து வந்தார்கள், விடுதலை பெற்ற மக்கள். அப்பொழுது அந்த காலத்தில் ரோம அரசாங்கம் இயேசுவை கொலை செய்யணும்னு திட்டம் பண்ணி இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி கொன்றணும், இவன் ராஜாவா வாரான்னு சொல்லி இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தம் உள்ளவர். ஆனால் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த போது தனக்குன்னு ஒரு சொட்டு ரத்தம் வைக்காம, அவருக்குன்னு ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காம அந்த சிலுவை மரத்தில் உங்களுக்காக எனக்காக அந்த ரத்தத்தை சிலுவை மரத்தில் சிந்தினார். அந்த ரத்தத்தை நம்புறீங்களா? அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? அந்த ரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? அப்படி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் கணவனுக்கு விடுதலை கிடைக்கும். உடனே இயேசு கிறிஸ்து சுகம் கொடுப்பார். நீங்கள் நம்புனா அவருக்கு ஒரு விடுதலை உண்டு. நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டார். இந்த வார்த்தையை அவர் கேட்கும்போது நான் என் உள்ளம் உடைஞ்சி நான் அழ ஆரம்பித்தேன். கண்ணை மூடி அழும்போது அழுது கொண்டே தேம்பி அழுது கொண்டே இருந்தேன். அழுது கொண்டே என் கண்ணை மூடி அழுது கொண்டு இருக்கும்போது நான் 12 வயசில் செய்த பாவம் எனக்கு முன்னால் நின்றுது. ஆண்டவரே, இப்போ தான் உம்மை பற்றி சொன்னார், ஆனால் அந்த 12 வயசில் செய்தது எனக்கு முன்னால் வருதே, இதெல்லாம் ஒரு பாவமானு கேட்டேன். அது ஏதோ ஒன்று எனக்குள்ள பாவம்னு வருது. அடுத்து 2வது ஒன்று வந்துச்சு, ஐயா இது என்னன்னு கேட்டேன், இதுவும் ஒரு பாவம். 3வது ஒன்று வந்துச்சு, இது ஒரு பாவம். ஆள ஆரம்பித்தேன். என்ன பாவம் தெரியுமா? 12 வயசில் ஆடு மேய்ச்சன்னு சொன்னேனே, நேற்று முந்தா நாள் போட்ட குட்டி அட்டை வீட்டுக்கு கொண்டு வருவோம். அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து குட்டியெல்லாம் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிருவோம். ஆடு வெளியே நிற்கும். காலையில் குட்டியை திறந்து விட்டுருவோம். எதிர் வீட்டுக்கார பையன் என்ன பண்ணிட்டான், டெய்லி அந்த ஆட்டில் வந்து ஒரு சொம்பு பால் பிச்சுட்டே ஓடிடுவான். எங்கள் அம்மா இருக்குது பார்த்தீங்களா, இது பால் மாட்டுக்கு பால் கறந்துட்டு அது கறந்துட்டு வேலை பார்க்கறது, அந்த குட்டியாக திறந்து விடக்கூடாதா? பால் பிச்சுறதை பார்த்துட்டு சண்டையும் போடாது. இப்போ நான் எவ்வளவு தூரம் ஒரு அப்படி செய்கிறீங்களா இப்படி செய்கிறேன்னு கொஞ்சம் பேசுகிறேன், அது அப்படி பேசாது. இது என்ன பண்ணிருச்சு தெரியுமா? பார்த்துட்டு பேசாமே விட்டுருச்சு. ஒரு வாரமாக பீச்சுறான். காலையில் நான் தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு அடி அடிச்சிருச்சு. என்ன ஒட்டா காலத்தை தூங்குது.
பொழுது விடிஞ்சு எவ்வளோ நேரம் வந்துருச்சு. எதிர் வீட்டுக்கார பையன் செம்பு செம்பா பாலை பீச்சிட்டு போகிறான். அந்த குட்டியை திறந்து விடலாமில்ல ஆன்னு சொல்லி என்னை அடிச்சிட்டுது. அடித்த உடனே தான் கோவத்தில் மறுநாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படா வருவான்னு. கதவிடலை ஒண்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கதவு விடல. அதே போல் மறுநாள் வந்தான். நல்ல இப்படி கொலை இருக்கிற கத்தி இருந்தது. இப்படித்தா சர்ன்னு பீச்சு நானே பின்னால் ஓடி போனேன். முதுகில் ஒரு கொத்தி இழுத்துட்டேன். அது ரத்தம் சொருன்னு வரைஞ்சிருச்சு. போட்டுட்டு அலறிட்டு ஓடி விட்டான். நான் என்ன இங்கே காலையில் இருந்துச்சு நானும் ஒரு காட்டை பார்த்து போயிட்டேன். எங்கள் அப்பா கோவக்காரர் அடிச்சு விடுவாருன்னு. கடைசியில் அந்த ஊரில் ஊர் கூட்டம் போட்டாங்க. அதில் எங்கள் அம்மாவும் போய் நின்னாங்க, எங்கள் அப்பாவும் நின்னாங்க. அந்த கிராமத்தில் அது ஒரு பழக்கம் உண்டு. அப்போ என்னன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லிச்சான், இந்த மோதியை நான் தான் அடிச்சிட்டேன், இந்த மோதியை இப்படி செஞ்சிருச்சு. அவங்களுக்கு இந்த இப்படி கட்ட வார்த்தை அது இது பேச தெரியாது. தினம் அந்த தம்பி பால் பிச்சுட்டே போனான். நானும் அவனை திட்டலை, இவளைத்தான் திட்டினேன், கொஞ்சம் திறந்து விடக்கூடாதான்னு. இந்த மோதி இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான் அந்த அம்மா சொன்னது. உடனே அவங்க பார்த்தாங்க, நீ டெய்லி எப்படி பால் பீச்சலாம், ஒரு நாள் பீச்சலாம், டெய்லி பீச்சினது தப்பு தான், அதனால் சரி போச்சு போங்க, இனிமே அது வேண்டாம் நீ பீச்சக்கூடாது அப்படி விட்டுட்டாங்க. இது எந்த காலம் நடந்தது? நான் 12 வயசில் செய்த பாவம். நானும் 8 பிள்ளைக்கு தாயாயிட்டேன். அடுத்து நான் அந்த வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருக்கேன். அங்கே குணந்து என் தேவன் வெளிப்படுத்துகிறார், அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்ம ரகசிய பாவம் இருக்குமானால் என்னதான் ஜெபம் பண்ணி பாருங்க, விடுதலை கிடைக்காது. நமக்குள்ளே இருக்கிற ரகசிய பாவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை விட்டு விலகி, பாவங்களை விட்டு விலகி, அதை பொல்லாத பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்போமானா நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.